விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்கிற இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நள்ளிரவில் விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் மீது ஒரு கஞ்சா கும்பல் அருவாளோட பாயுது அப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்மளுக்குள்ள வருது அப்படின்னே சொல்லலாம். கிளாம்பாக்கத்தில் நெடுங்குன்றம்ன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் சிறுவர்கள் வந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு கஞ்சா கும்பல் ஒன்று வீச்சர்வாலோட அந்த சிறுவர்களை விரட்டி விரட்டி வெட்ட முயன்ற அந்த சம்பவம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்தில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாணவர்களை கஞ்சா கும்பல் இந்த மாதிரி விரட்டி இந்த மாதிரி கொல்றதுக்கான முயற்சிகள் நிறைய இருக்கிறதுனால மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த கஞ்சா கும்பலால் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் தங்கு தடையின்றி கிடைக்கிற இந்த கஞ்சா, ஸோ எப்படி இந்த அளவுக்கு ஒரு புழக்கம் இருக்குது கஞ்சா புழக்கம் இந்த பகுதியில் அப்படின்ட்டு மக்கள் ரொம்பவே ஒரு கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கஞ்சா அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ மாணவர்கள் ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதனால சீர்கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் மாணவர்கள் தான் வந்து கஞ்சாக்கு அடிமையாயிட்டு இருந்தாங்க அப்படின்ற காலம் தாண்டி பெண்கள் இப்போ எந்த அளவுக்கு இந்த கஞ்சாக்கு அடிமையாகியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்திகளில் கூட என்னன்னா தினம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் அது அட்லீஸ்ட் பார்த்துருவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் சுய நினைவு இன்றி பெற்றவங்களே கூட அவங்க ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸே கூட வெட்டுற அளவுக்கு அந்த கஞ்சான்றது அவங்க உடம்புக்குள்ள ஊறி அவங்களை அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா என்னென்னா இந்த கஞ்சாவும் இந்த போதையும் தான். இதை ஒழிக்காமல் அரசு இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்குள்ள வருது. அதாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே வந்து திமுகக்காக வேலை செய்தா அப்படின்றதும் ஒரு சைடு ஒரு கேள்வி ஒன்று எழுது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்காம இருக்காங்க, இன்னுமே அரசு சட்டம்லாம் என்ன பண்ணுது, தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நடந்துமே இந்த கஞ்சா புழக்கம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் போதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது அரசு என்ன மாதிரி நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும், ஏன் இதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற கேள்விகள் இருக்குது.